இன்னைக்கு உலகம் முழுக்க பணம் தான் எல்லாமேன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். பணம் இல்லைன்னா ஒரு துளியும் அசையாது, மரியாதை இல்லைன்னு மனசு சுருங்கி போச்சு. வயசாகி போனா நம்ம பேச்சுக்கு மதிப்பே இல்லாம போகுது. உறவுகள், அன்பு, பாசம் எல்லாமே பணம்ங்கிற ஒரே நூலால் தான் தீர்மானிக்கப்படுதுன்னு ஒரு கசப்பான நிதர்சனத்தை இந்த பதிவுல பார்க்கலாம். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை, தனிக்குடித்தனம் கேட்கிறது, தாலியை கழட்டி வைக்கிற அளவுக்கு போறதுன்னு பலரின் வாழ்க்கை சக்கரம் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலியான வயிறும் காலியான மனதும் மனசாட்சி இல்லா உறவுகளும் கற்றுத்தரும் பாடத்தை எந்த பல்கலைக்கழகத்தாலும் கூட கற்றுத்தர இயலாது. அதனால யாருடைய கையையும் எதிர்பார்க்காம நாம எப்படி வாழணும், ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கணும், இளமை பருவத்துல பணத்தை சேமிச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம கையில வச்சுக்கிறதுன்னு ஒரு தெளிவான வாழ்க்கை பாடத்தை இந்த காணொளியில் பேசியிருக்கேன். வாங்க, வாழ்க்கையின் இந்த முக்கியமான 4 விஷயங்களை பற்றி விரிவாக பேசலாம். ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, பணமா, குணமா, உறவா, நலமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில பணம்ங்கிறது எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு நாம எல்லாரும் கண்கூட பாக்குறோம். ஒரு காலத்துல அன்புதான் எல்லாமேன்னு சொன்னவங்க கூட பணம் இல்லாம ஒரு துளியும் அசையாதுங்கிற நிலைக்கு வந்துட்டோம். நிஜம்தானே? மனித மனசுல இருந்த அந்த விசாலம், அந்த பெரிய மனசு குறைஞ்சு போய், அதாவது சுயநலம், ஒரு குறுகிய எண்ணம் மைனஸ் அதிகமாயிடுச்சு. நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், ஆனா நடக்கிறது வேறையா இருக்கு. எல்லாரும் இப்போ ஒரே குறிக்கோளோட ஓடிட்டு இருக்கோம். அது என்னன்னா பணம். காலம் ரொம்ப மாறிடுச்சுங்க. இப்ப இருக்கிற உலகம் ஒரு இயந்திர கதி உலகம். யாருக்கும் யாரை பார்த்தும் பயமில்ல. பெரியவங்க சின்னவங்கன்னு இருந்த அந்த மரியாதை, அந்த மதிப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இனி இப்படித்தான், வேற வழியில்லன்னு ஒரு மனப்பான்மையோட வாழ கத்துக்க வேண்டியிருக்கு. அனுசரிச்சு போகணும், அவ்வளவுதான். இதுலயும் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுனா வயோதிகம். வயசாகிடுச்சுன்னா நம்ம பேசுறதுக்கு மதிப்பே இல்லாம போயிடுது. நாம அதிகமா பேச ஆரம்பிச்சா நம்மள நடத்துற விதமே வேற மாதிரி இருக்கு. என்ன கொடுமை இது! இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு இங்க சொல்லியிருக்காங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆகி வர்ற பெண்களுக்கு அவங்க தாய் வீட்டு பாசம் குறையவே மாட்டேங்குதான். எப்போ பார்த்தாலும் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பின்னு அவங்க புராணமே ஓடுது. இப்போ கணவனோ மாமியாரோ அதை கொஞ்சம் தட்டி கேட்டா போதும், மாமியார் டக்குன்னு வில்லி பட்டம் வாங்கிடுவாங்க, அரைக்கின்னு பேர் வந்துடும். இந்த கூட்டு குடும்பத்துல என்னால அடிமையா வாழ முடியாது, இஷ்டம் இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா நான் தனி குடித்தனகை போறேன்னு சொல்றாங்க. கணவன் நான் தனி குடித்தன வர முடியாதுன்னு சொன்னா அங்கே பூகம்பம்தான், பிரளயம்தான். உச்சகட்டமா, சரி நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன், முடிவு உங்க கையிலன்னு சொல்லி தாலியை கழட்டி வைக்கிற அளவுக்கு போறவங்களும் நிறைய இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கதை பலரோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அதனால நாம என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல முக்கியம் நம்ம ஆரோக்கியம். நம்ம உடம்புல தெம்பு, தைரியம், ஆரோக்கியம் இருந்தா தான் நல்லா வாழ முடியும். ஒருவேளை ஆரோக்கியம் குறைஞ்சி தெம்பு போயிடுச்சுன்னா நம்மளை விட்டு உறவுகள் கூட விலகி போக வாய்ப்பு இருக்கு. நமக்கு எவ்வளவுதான் பக்குவம் இருந்தாலும் ஒரு நோய் வந்துட்டா நம்ம மேல இருக்கிற மரியாதை குறையத்தான் செய்யும். ஆக என்னங்க நிதர்சனம்? பணம் தான் இந்த உலகத்துல அன்பையும் பாசத்தையும் தீர்மானம் செய்யுது. கசப்பான உண்மைதான். நாம எவ்வளவு பெரிய கார்ல பறந்தாலும், தனி விமானத்துல போனாலும், கடைசியில நம்ம போற பயணம் எதுலன்னு தெரிஞ்சா மூங்கில் கழிகளும் பச்சை மட்டை கீற்றுகளும் தான். இதுதான் நிஜம்னு தெரிஞ்சும் வாழ்கின்ற கொஞ்ச நாள்ல எதுக்கு இந்த ஆணவம்? இந்த நேரத்துல நாம நமக்காக வாழ்றது தான் ரொம்ப நல்லது. பொதுவா யாருடைய கையையும் எதிர்பார்க்காம நம்ம வேலைகளை நாமளே செஞ்சுக்கணும். நமக்கு முடியாத நிலைமை வந்தா நம்ம மனைவியோட நல்ல ஒரு ஆதரவு இல்லம் தேடி போறது கூட நமக்கு ஆரோக்கியத்தை அதிகமாக்கலாம். இறுதியா ஒன்னு சொல்றாங்க பாருங்க, இது செம பாயிண்ட். காலியான வயிறும் காலியான மனதும் வஞ்சக எண்ணங்களும் மனசாட்சி இல்லாத உறவுகளும் கத்துத்தரும் பாடம் இருக்கே, அதை எந்த பல்கலைக்கழகத்தாலும் கத்துத்தர முடியாது. அதனால இளைஞர்களே, இளமை பருவத்துல பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. உங்க வாழ்வுக்கு தேவையானதை யாருடைய கையையும் எதிர்பார்க்காம வாழுங்கள். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும்னு ஒரு நிலைப்பாட்டோட வாழ்றது தான் சிறந்தது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையை நாம தான் செதுக்கிக்கணும். சரி நண்பர்களே, இந்த கருத்துக்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.